3, 12, 27, 48, 75, 108. அடுத்த நம்பர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண்களா, இரட்டைப்படை எண்களா, ஸ்கொயர் நம்பரா, கியூப் நம்பரா, இல்ல இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்ன, டிஃபரன்ஸ் வந்து ஸ்கொயர் நம்பர்ல இருக்கா, டிஃபரன்ஸ் வந்து கியூப் நம்பர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். அப்படி செக் பண்ணும் போது என்ன வருது, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 3, 12, 27, 48, 75, 108. ஸோ அப்படி இருக்கும்போது 3க்கு 12க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 9 வருது. 12க்கு 27க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். 27, 12 போட்டோம் அப்படின்னா 15 தான் டிஃபரன்ஸ் வருது. 48க்கும் 27க்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். 27 போட்டோம் அப்படின்னா 1, 21. 75க்கும் 48க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 75, 48 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 7 வரும், இங்க 2 வரும், 27. அது 108ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 75, 8, 5, 3, 3, 33. ஓகேங்களா, இதுக்கான டிஃபரன்ஸ்லாம் என்னது, 33, 9, 15, 21, 27 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அடுத்து என்னவா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, 15க்கும் 9க்கும் +6, 21க்கும் 15க்கும் +6, 27க்கும் 21க்கும் +6, 33க்கும் 27க்கும் +6. அப்ப அடுத்த நம்பர் +6னா 33ல இருந்து +6 போட்டோம்னா என்ன வரும், 9. இந்த இடத்துல என்னவா இருக்கும், 39 அப்படின்னு இருக்குங்களா. 39 +6 போடுறப்ப என்னது, 33ல இருந்து 6 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 39. அப்போ நம்ம என்ன பண்றோம், 12க்கும் 27க்கும் டிஃபரன்ஸ் 15. அப்ப +6 போட்டாதான் இது. 12ம் 15ம் 27, 27ம் 21ம் 48. இப்படி கிராஸா வரும்போது 108ம் அதுக்கப்புறம் என்னது 39 அப்படின்னு இருக்கா. 108, 39. 39 எப்படி இருந்துச்சு, +6 33யோட பண்ணதுனால வந்தது. போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 74, 1. அப்போ 147 தான் இந்த இடத்துல இருக்க வேண்டியது. ஓகேங்களா, புரிஞ்சுச்சிங்களா. இந்த இடத்துல என்னது வந்துருச்சு, 33 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றோம், +6 போடுறோம். 33யும் +6ம் 39. அப்போ 108ம் 39ம் 147. ஓகேங்களா.